ரஜினியின் பாட்ஷா வசூலை பின்னுக்கு தள்ளிய கமல்ஹாசன் நடித்த இந்தியன் திரைப்படம் அப்போதைய பான் இந்தியா ஹிட் படமாக இருந்தது. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆஸ்கர் என்றியாகவும் பரிந்துரை செய்யப்பட்ட இந்த படம் தமிழ் சினிமாவின் சிறந்த மாஸ் திரைப்படமாக இன்றளவும் இருந்து வருகிறது. உலகநாயகன் கமல்ஹாசன் பிரமாண்ட இயக்குனர் ஷங்கர் கூட்டணியில் பிரமாண்டமாக உருவாகி பான் இந்தியா ஹிட் படமாக மாறிய படம்தான் இந்தியன். மனிஷா கெய்ராலா, ஊர்மிளா மடோன்கர் என 2 ஹீரோயின்கள், கவுண்டமணி, செந்தில், நெடுமுடி வேணு, கஸ்தூரி, சுகன்யா உள்பட பலரும் படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார்கள். படத்தில் வில்லன் என்று தனியொரு கதாபாத்திரம் இல்லாவிட்டாலும் படம் முழுவதிலும் திரில் அனுபவத்தை கொடுக்கும் விதமாக உருவாக்கியிருப்பார்கள். சுதந்திர போராட்ட தியாகியான கமல்ஹாசன் லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது, கடமையை மீறும் அரசு அதிகாரிகளை களையறுப்பதும் தான் படத்தின் ஒன்லைன். இதில் ஹைலைட்டாக லஞ்சத்துக்கு துணை போகும் தனது மகனையும் கொலை செய்வது போல் படத்தை முடித்திருப்பார்கள். சுதந்திர போராட்ட வீரராகவும் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் அங்கம் வகித்தவராக இருக்கும் கமலுக்கு ஒரு பிளாஷ் பேக், லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளை கொலை செய்வதற்கு பின்னணி காரணமாக அமைந்த கோர சம்பவத்துக்கு ஒரு பிளாஷ் பேக் என 2 பிளாஷ் பேக்குகளை கொண்டு படத்தின் திரைக்கதை அமைந்திருக்கும். இதனுடன் இளம் கமல்ஹாசனின் காதல், கவுண்டமணியின் காமெடி, அரசு அலுவலகங்களில் லஞ்சம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது போன்ற காட்சிகளால் திரைக்கதை அமைந்திருக்கும். படத்துக்கு மறைந்த எழுத்தாளர் சுஜாதா வசனம் எழுதியிருப்பார். கடமையை செய்யுறதுக்கே லஞ்சம் போன்ற அதிகார தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாகம், கேள்வி எழுப்பும் விதமாக இருந்ததுடன் இன்று கைதட்டல்கள் பெறுகிறது. பட்டைய கிளப்பிய ஆர். ரஹ்மான் இசை, வாலி, வைரமுத்து பாடல் வரிகள் எழுத. ரஹ்மான் இசையில் அனைத்து பாடல்களும் ஆல்பமாக ஹிட்டடித்தன. எல்லா பாடல்களும் ரிப்பீட் மோடில் ஒலித்தன. பின்னணி இசை அதிர வைக்கும் விதமாக இருந்ததோடு படத்தின் திரைக்கதையுடன் இணைந்து விறுவிறுப்பை கூட்டும் விதமாக இருக்கும். ஒவ்வொரு பாடலையும் காட்சிப்படுத்திய விதத்தில் இயக்குனர் ஷங்கர் பெரிய அளவில் மெனக்கெட்டிருப்பார்.